மங்களூர் அரசு பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் அமைச்சர் கணேசன் துவக்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே மங்களூர் அரசு பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடைபெற்றது. அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய உத்தரவின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் 10,000 இடங்களில் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இதுபோன்ற கிராமங்களில் இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி இதன் மூலமாக மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் தீர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இத்தகைய திட்டத்தை உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். நாம் எல்லாரும் போய் தாலுகா ஆஃபீஸில் தாசில்தாரை பார்க்கறதுக்காக, ஆர்ஐயை பார்க்கறதுக்காக, டெப்டி தாசில்தார் பார்க்கறதுக்காக, சப் கலெக்டரை பார்க்கறதுக்காக, ஆர்டிஓவை பார்க்கறதுக்காக நாம் தேடி போவோம். ஆனால் இன்றைக்கு எல்லோரையும் இங்கே அழைத்து வந்திருக்கிறோம். எல்லாரையும் உங்களை போய் பார்க்க சொல்லி நம்ம முதலமைச்சர் அனுப்பியிருக்கிறார். நம்ம முதலமைச்சர் என்னென்ன திட்டம் செய்கிறான்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். காலையில் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிற குழந்தைகள் சாப்பிட்றதுக்கு காலை உணவு திட்டம். நம்ம பெத்த பிள்ளைங்க உயர்கல்வி படிப்பதற்கு மாதம் 1000, பொம்பளை பிள்ளைங்களுக்கு 1000, தம்பிகளுக்கு 1000. நகரங்களில் இருக்கவங்கள டவுன் பஸ்ஸில் போகிறதுக்கு விடியல் பயண திட்டம். எல்லாத்தை விட நம்ம தொகுதியில் மட்டும் 52,000 பேருக்கு மகளிர் உதவித்தொகை முதலமைச்சர் கொடுக்கிறார் மாதம். அதுல விடுபட்டு போயிருக்கிற நிறைய கிராமங்கள்ல நிறைய அன்பு சகோதரிகளுக்கு, தங்கைகளுக்கு கிடைக்கவில்லை என்ற செய்தி முதலமைச்சருடைய அவருக்கு சென்று விடுபட்டு போன அனைவருக்கும் கிடைப்பதற்காகத்தான் குறிப்பாக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. குறிப்பாக ஒரு பாரம் கொடுக்குறாங்க, ரோஸ் கலர் பாரம். அதையெல்லாம் வந்திருக்கின்ற அன்பு சகோதரிகள் அதை வாங்கி அங்கே பதிவு பண்ணும். எல்லா டிபார்ட்மெண்ட் வந்திருக்காங்க, 15 டிபார்ட்மெண்ட் வந்திருக்காங்க, அங்க எல்லாரும் இருக்காங்க. அதுல பதிவு. முகாமில் மங்களூர், மலையனூர், புதூர், கட்சிமயிலூர் ஆகிய ஊர்களில் இருந்து 3000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முகாமில் கலந்து கொண்டு மனுக்களை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் கொடுத்தனர். தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள், கூட்டுறவு வங்கி மூலம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கும் கால்நடை பராமரிப்பு நிதிக்கான காசோலையை வழங்கினார். இந்த முகாம்களில் ஜாதி சான்றிதழ், பட்டா மாற்றம் செய்வது, பென்ஷன், மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பம் செய்வது, மருத்துவ காப்பீடு அட்டை பெறுவது, ஆதார் அட்டையில் திருத்தங்கள், ரேஷன் அட்டையில் மாற்றங்கள், மருத்துவ பரிசோதனைகள், மின்சாரத்துறை சம்பந்தமான புகார்கள், தொழிலாளர் நல வாரியம் மூலமாக பதிவு புதுப்பித்தல், உதவித்தொகை, விவசாயத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறையின் அதிகாரியிடம் பொதுமக்கள் கோரிக்கை மனுவை கொடுத்தனர். மனுக்களை பெற்றுக்கொண்ட அதிகாரிகள் 1 மாதத்திற்குள் உங்களது மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். விருதாச்சலம் சார் ஆட்சியர் விஷ்ணுபிரியா, வேப்பூர் தாசில்தார் செந்தில்வேலன், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், அனைத்து துறை அதிகாரிகள், ஒன்றிய செயலாளர் செங்குட்டுவன், முன்னாள் சேர்மன் KNT சுகுணா சங்கர், குமணன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராமு மற்றும் பல்வேறு துறை அரசு ஊழியர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேதா நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.